வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் நான் தீபாவளியை ஒட்டி சில ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஏற்கனவே போன வீடியோவில் முறுக்கு மாவு தயாரிக்கிறது எப்படி, அதுலேருந்து முறுக்கு செய்கிறது எப்படின்னு செஞ்சு காமிச்சிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வீட்டிலே ஈஸியாக மிக்சர் எப்படி செய்கிறதுங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி என்னோடய சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, அதெல்லாம் கூட போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோவில் வந்து நான் ரவா லட்டு செஞ்சுருந்தேன். ரவா லட்டு செஞ்சுன்னா அந்த ரவா லட்டு, அதுக்கப்புறம் 100th வீடியோவில் வந்து காலா ஜாமுன் செய்கிறது எப்படின்னு செஞ்சு காமிச்சிருந்தேன். அது ரெண்டோட லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் போய் அதை லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். அதெல்லாம் கூட உங்களோட அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபிஸ், அதெல்லாம் கூட ட்ரை பண்ணுங்கள். தீபாவளி ஒட்டி அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த தீபாவளி ஒட்டி நிறைய ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிஸ் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி கார ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதில் மிக்சர் செய்ய போகிறேன். மிக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். நம்ம மிக்சருங்கிறது வந்து 2-3 விஷயங்களை நம்ம மிக்ஸ் பண்ணுறதை மிக்சர்னு சொல்கிறோம். அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறது நம்மளோட இஷ்டத்துக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் ஆல்ரெடி ஏகப்பட்ட 140க்கு மேலே வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதெல்லாம் கூட போய் பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் வர இருக்குது தீபாவளியை ஒட்டி. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரெசிபி நம்ம பார்க்கலாம். இப்போது மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான மிக்சர் ரெசிபி. இது செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூட அதான் ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ். கார்ன்ஃப்ளேக்ஸுங்கிறது வந்து நம்ம ரெகுலராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் கிடையாது. இது வந்து மிக்சருக்குள்ளே கார்ன்ஃப்ளேக்ஸ்னால் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலசர கடையில் கொடுப்பாங்க. அங்கே கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸ் போனீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது வந்து அவல்லையே வந்து நம்ம நார்மலாக உப்புமாக்கு செய்கிற அவல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து இப்படி தின்னாக இருக்கும். இதை சிவுடான்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-12 கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் இது வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு 2-3 பூண்டை வந்து தோலோடையே நசுக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த பூண்டு சேர்க்கறது கூட அவங்கவுங்க விருப்பம் தான். ஏன்னா நம்ம கடலை மாவுலாம் சேர்க்குறதுனால பூண்டு சேர்த்துக்கிட்டா நல்லது. ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா கழுவி ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மிக்சரில் வந்து காராப்பூந்தி வச்சு சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு காராப்பூந்தி தயாரிக்கிறதுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலை பருப்பை வந்து ஒரு 2 hours நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு அதோட மேலே உள்ள தண்ணியெல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ தான். நான் இன்றைக்கி மிக்சர் தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ பொருட்கள் தான் எடுத்திருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு விருப்பமான இதை சேர்க்கணும் அப்படின்னா கொண்டக்கடலை கூட ஊற வச்சு அதை மேலே இதே மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் தொடச்சிட்டு கூட அதை ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி வேறு பொருட்கள் உங்களுக்கு விருப்பமானதை சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மிக்சர் ரெசிபி. இப்போ எப்படி தயாரிக்கிறங்கிறத பார்க்கலாம். இப்போது முதல்ல வந்து இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். நம்ம போட்டதை விட ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய சைஸாக ஆகணும். அந்த அளவுக்கு ஊற விட்டுக்கணும். ஒரு 2 hours ஊற வச்சா சரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமும் அது வாயில் கடிபடும் போது நமக்கு ரொம்ப மெதுவாக கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அதே நேரத்தில் கடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிடணும். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கிளாத்தில் இதை போட்டுக்கணும். கிளாத்தில் போட்டுட்டு இதில் மேலே உள்ள தண்ணியை வந்து கொஞ்சம் கூட இதில் உள்ளே ஊறி இருக்கணும். வெளியே வந்து கொஞ்சம் தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா நம்ம துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். இப்போ இதை இந்த மாதிரி துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி துணியில் கொஞ்சம் நேரம் இதை விட்டுடலாம். அதுக்கு நம்ம மற்ற பொருட்களை ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா மேலே உள்ள ஈரம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இதை கடைசியாக ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம காராப்பூந்தி தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலை மாவு, ஒரு சின்ன கப்புக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கடலை மாவில் கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா முதலே நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துருங்க.
இப்போது கடலை மாவை நல்லா கலந்துட்டோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கடலை மாவு கலந்தாச்சு. இப்போது காராப்பூந்தி செய்கிறதுக்கு இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிருக்கான்னு கொஞ்சமாக ஒரு ட்ராப் விட்டு பார்க்கலாம். நம்ம போட்ட உடனே அது மேலே எழுந்து வருது. கரெக்டாக இருக்குது நமக்கு ஆயில். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காராப்பூந்தி இப்படி காராப்பூந்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை இப்போ நம்ம முதல்ல போட்ட காராப்பூந்தி நல்லா சவுண்டு வருது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ காராப்பூந்தி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக மற்ற பொருட்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணி இதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக இந்த வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இதோடு சேர்த்துடலாம். இந்த சிப்டாவை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்றேன். இது நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எனக்கு ஆயில் ரொம்ப இருந்தால் பிடிக்காது, அதனால நான் டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். இது டேரெக்டாக கூட சாப்பிட்லாம் இதை. அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, இதையே கொஞ்சம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரியை கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டை கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறேன். பூண்டுங்கிறது வந்து ஆப்ஷனல் தான். ஃபுட் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் கூட சேர்க்கலாம். பாதாம் கிஸ்மிஸ்லாம் கூட பிடிக்கும் அப்படின்னா காஞ்ச தேங்காய், கொப்பரை தேங்காய் கூட நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த துணியில் காய வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பு காய வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துடலாம். நம்ம மற்ற பொருட்களை ஃப்ரை பண்ணுறப்போ இது நல்லா அதில் உள்ள மேல் உள்ள ஈரம்லாம் நல்லா இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த சலசலப்பு மொத்தமாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம இப்படி எடுக்கிறப்போ நல்லா சவுண்டு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி. இப்போது நம்ம ஊற வச்சு ஃப்ரை பண்ண கடலைப்பருப்பு கூட பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சவுண்டு வருது. இந்த மாதிரி சவுண்டு வரணும், நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதனால தான் ஈவனாக இருக்கும். இதையும் இந்த மிக்சரோட கலந்துடலாம். இந்த கடலைப்பருப்பு கூட ஊற வச்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக ஃபீல் பண்ணுறவங்க நம்ம பொட்டுக்கடலையை கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரை பண்ணி எல்லாம் இது எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து உப்பும் காரமும் இதில் கலக்கணும். இப்போது மிளகாய் பொடி இருக்குது, உப்பு இருக்குது. இந்த ரெண்டையும் ஒரே பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சர் கலக்கிறப்போ எப்போவும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி உப்பும் காரமும் இப்போ கலந்து வச்சுட்டோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூவிட்டு இதை இப்படி கைகளை வச்சு கலக்க வேண்டாம். இப்படி ஜென்டலாக இப்படி கலந்தால் தான் நல்லது. கைகளை வச்சு கலந்தால் எல்லாம் நொறுங்கிடும். அதனால் இப்படி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
நடுவில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கையை வைக்காமல் இப்படி வச்சு பண்ணுங்கள். ஈவனாக இது கான்ஃபிடென்ட்டாக கீழே கொட்டாமல் பண்ண முடியாதவங்க ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கொஞ்சம் பெரிய பாக்ஸில் போட்டுட்டு அதை நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக அந்த உப்பு காரம் எல்லாம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் ஆயிலில் ஃப்ளை பண்ணியிருக்கனால அந்த உப்பு காரம் அதில் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கலந்துட்டோம். நம்மளோட மிக்சர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து ஓமப்பொடி வேணுங்கிறவங்க ஓமப்பொடி கூட செஞ்சு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓமப்பொடி சேர்க்கல. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு மிக்சர் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி மிக்சர் வந்து நினச்சப்பெல்லாம் ஈஸியாக செய்ய முடிய மாதிரி ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. டீ டைமோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை தயாரிக்கிறதுக்கு இப்போ வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு ஒரு 35 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. நார்மலாக நம்ம செஞ்சோன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சப்போம்னா ஈஸியாக செய்ய முடியும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.